தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டு அது அமல்படுத்தப்பட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடையால் வியாபாரிகளை துன்புறுத்த வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. வியாபாரிகளை துன்புறுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறது. தடை செய்யப்படாத பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டாம் என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், தற்போது பிளாஸ்டிக் தடையால் வியாபாரிகளை துன்புறுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையை தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? வியாபாரிகள் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் 14 பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து அதை பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தது. ஏற்கனவே இந்த அரசாணை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிளாஸ்டிக் நிறுவனங்கள் சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதாவது தற்போது தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்ட இதே பிளாஸ்டிக் பொருட்கள் ஒருவேளை வெளி மாநிலத்திலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ அங்கு உணவுப் பொருட்களை அடைத்து வைத்து கொண்டு வரப்பட்டால் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசாணையானது தமிழகத்தில் உள்ள சிறிய வியாபாரிகளில் மட்டும் நசுக்கும் வகையில் உள்ளது. வெளி மாநிலத்தில் உள்ள வியாபாரிகளுக்கும் மற்ற பெரிய தொழிலதிபர்களுக்கும் ஆதரவாக உள்ளது, ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்று ஏற்கனவே ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசின் அரசாணை பிறப்பித்துள்ளது. எனவே இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது, ஒரு படியாக தமிழக அரசு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை தடை விதிக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் தற்போது கடந்த 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் இதுபோன்று தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்குகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது சென்னையை சேர்ந்த காவ்யா பிளாஸ்டிக் உள்ளிட்ட 50 சில்லறை பிளாஸ்டிக் விற்பனை உற்பத்தியாளர் சார்பில் ஒரு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் அனைத்துமே இன்று நீதிபதிகள் MM சுந்தரேஷ் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் அதாவது தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையில் 14 பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தடை விதிக்கப்படாத பிளாஸ்டிக் பொருட்கள் தங்களுடைய கடையில் இருந்தாலும் அதனையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்கிறார்கள். அதாவது அரசாணை குறிப்பிட்ட உள்ள விஷயங்களை முழுமையாக புரிதல் இல்லாமல் அதிகாரிகள் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதாவது தடை செய்யப்படாத பொருட்களையும் தற்போது பறிமுதல் செய்வதால் இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து சில்லறை பிளாஸ்டிக் வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த அரசாணை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு தமிழக அரசு எந்த ஒரு விளக்கமும் இன்றைய தினம் கொடுக்காத நிலையில் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழக அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு அரசாணை பிறப்பித்தது. 14 பிளாஸ்டிக் பொருட்களை தடை விதித்தது. இதற்கு நீதிமன்றம் எந்த தடையும் விதிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற தடை செய்யப்படாத பிளாஸ்டிக் பொருட்களை வியாபாரிகள் விற்கும் பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதோ அவர்களை துன்புறுத்துவதோ கூடாது. உடனடியாக அந்த அரசாணையில் உள்ள அந்த 14 தடை செய்யப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் என்னென்ன பிளாஸ்டிக் பொருள் தடை செய்யப்பட்டுள்ளது அதுக்கான புரிதலை அனைத்து அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனை மட்டுமே பறிமுதல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்து இன்றைய தினம் இந்த வழக்கு அனைத்து பிளாஸ்டிக் வழக்கு தொடர்பான வழக்குகளையும் ஜனவரி 23ஆம் தேதிக்கு இறுதி விசாரணைக்காக ஒத்திவைத்துள்ளார்கள். காயத்ரி, மதன், தற்போது வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறீர்கள். அன்றைய தினம் தமிழக அரசு தரப்பிலிருந்து இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஏதேனும் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறதா? இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை பொறுத்தமட்டில் 14 பொருட்களுக்கான தடை இருக்கிறது. ஆனால் இது குறித்த புரிதல் மக்களிடையே எந்த அளவிற்கு இருக்கிறது? அதற்கான கேள்விகள் எல்லாம் ஏதேனும் கேட்கப்பட்டதா? அதாவது இந்த வழக்கானது ஜனவரி 23ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இறுதி விசாரணைக்கு. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட அரசாணை எதிர்த்து ஏற்கனவே தொடர்ந்த வழக்குகள் அன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த புதிய வழக்கும் வந்தனால் இந்த வழக்கும் அன்றைய தினம் ஒத்திவைத்தார்கள். அதாவது அனைத்து வழக்குகளையும் இறுதி விசாரணைக்காக அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தொடர்ந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள பிளாஸ்டிக் வியாபாரிகளை மட்டும் பாதிக்கும் வகையில் அரசாணை உள்ளது. அதாவது ஒரு பிளாஸ்டிக் 14 பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டுமே தவிர தமிழகத்தில் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடாது. ஆனால் அது வெளிமாநிலத்தில் உற்பத்தி செய்து அது தமிழ் கொண்டு வரலாம் என்ற ஒரு அரசாணை பாகுபாடு உள்ளதாக உள்ளது. எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும். தடை செய்யும் போது ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் தவிர தமிழகத்திற்கு மட்டும் பாதிக்கப்படும் வகையில் தடை செய்யக்கூடாது என்று வழக்கு நிலுவையில் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்து தமிழக அரசு அதிகாரி எடுக்கும் நடவடிக்கை தொடர்பான இந்த ஒரு வழக்கு இன்றைய தொடரப்பட்டது. அதாவது முதலாவது இந்த பிளாஸ்டிக் தடை தொடர்பான அந்த புரிதல் மக்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ அது மீது இந்த அரசாணையை மீறும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகளுக்கு முழுமையான புரிதல் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய தினத்தில் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். எனவே தற்போது தமிழக அரசு கொண்டு வந்த தடை உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த 14 பிளாஸ்டிக் பொருட்கள் என்னென்ன பிளாஸ்டிக் பொருட்கள் தடை விதிக்கப்பட்டது, என்னென்ன பிளாஸ்டிக் பொருட்கள் தடை விதிக்கப்படவில்லை என்ற அந்த ஒரு புரிதல் அனைத்து அரசு அதிகாரிகள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஜனவரி 23ஆம் தேதி இந்த அனைத்து வழக்கு இறுதி விசாரணை வரும்போது ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கலாம்.
தற்போதைய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி மதன்.